அதாவது வந்து மக்கள் வந்து பயங்கரமாக போர் அடிச்சுட்டு ஓகே லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த மாதிரியும் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியும் இது குறப்பட்டுக்கிட்ட மாதிரியும் இப்போ விஜயோட அரசியல் என்ட்ரி இருந்தது. அண்ட் நம்ம பார்க்குறோம் அது எப்படி போயிட்டுருக்குதுன்னு. மகா மட்டமான ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்கிறாப்புல. அதாவது வந்து ஜெயலலிதாவே மிஞ்சிருவாப்புல போல இருக்குது அவர் பண்ணுற அரசியல், அவர் பண்ணிகிட்ருக்கிற வேலைகள் எல்லாம். ஓகே, அடுத்தது வந்து இவங்க பண்ணிகிட்ருக்கிற அரசியல், இவங்க பண்ணிகிட்ருக்கிற கேமு, இதெல்லாம் வந்து ஜெயலலிதா அண்ட் கருணாநிதி டைமில் பண்ணிட்டு இருந்த ஈகோஸ்டிக் அரசியல் இருக்குதுல்ல, மாற்றி மாற்றி பழி வாங்கிட்டு இருக்கிறது. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. இந்த கரூர் விஷயம் எவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம், அதையே வந்து ஒன்றும் இல்லாமல் சப்பா மேட்ரு ஆக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து முட்டு கொடுத்துருக்கிறாப்புல. தலைவர்கள் யாரும் அப்படி வந்து நினைக்க மாட்டாங்க. தப்பு பண்ணுறவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை உங்களை மாதிரி தலைவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இப்போ மக்கள் வந்து செத்தவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இவங்க வந்து காசு கொடுத்துட்டு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதையும் நீங்களும் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப மோசமாக இருக்குது உங்களோட அரசியல். பேசி அதான் விஜய் வந்து பேசுன்றோம், நீங்கள் ஏன் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு தெரியல. அவங்க எவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க, எவ்வளோ விஷயம் தப்பான விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் வந்து நீங்கள், அதாவது பேசுகிறவங்க யாராக இருக்கிறாங்கன்னா யூடியூபர்ஸ், ஓகே, அண்ட் வந்து டிஎம்கே கட்சியில் இருக்கிறவங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும். நானும் பேசுகிறேன், பட் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல, ரைட்? ஸோ மக்களுக்கான வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுற மாதிரி இந்த ஆட்சியிலையும் சரி இல்லவே கிடையாது. ஸோ இது வந்து மக்கள் நீங்கள் தான் உங்களை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். யாரையும் நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ எப்படி நடந்துட்டுருக்குது அரசுன்னு சொல்லிட்டு. இன்னொரு 5 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, அவர் விஜயை ஜெயிக்க வச்ச பேக்ரவுண்ட் பண்ணவங்களுக்கு வந்து அந்த 5 வருஷம் ஆட்சியை வந்து தக்க வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. they'll do whatever it has to be done. என்ன நடந்தாலும் அவன் 5 வருஷம் ஆட்சி பண்ணி தான் ஆவாப்பில். இந்த மாதிரி கொடுமைகள் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் ஃபேட்.